எதிரிகளின் சிம்ம சொப்பனம் மதலை முத்து இந்திய ராணுவ வீரரின் சாகச கதை. பல நூறு கோடி ராணுவ தளவாட பொருட்களையும் 800க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களின் உயிரையும் காப்பாற்றிய உன்னத ராணுவ வீரர் மதலை முத்து திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கூகூர் கிராமத்தில் 1927 ஆண்டு பிறந்தார். துடிப்பு மிக்க இளைஞரான மதலைமுத்து 1951 இந்திய ராணுவத்தில் சேர்ந்தாரு. நாட்டுப்பற்றும் தொடர் பயிற்சியும் அவர் 1962 சீனாவுக்கு எதிரான போர்ல களமாட நிறுத்துச்சு. அதனை தொடர்ந்து கலாய்குண்டா விமானப்படை ராணுவ முகாம்ல பாதுகாப்பு பணியில அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அண்டை நாட்டின் அச்சுறுத்தல்கள்ல தொடர்ந்த வண்ணம் இருந்த வேளையில 1965 ஆண்டு மேற்கு வங்கத்தில் அமைஞ்சிருக்க கலாய்குண்டா ராணுவ முகாமையும் அதனைத் தொடர்ந்து பதான்கோட் ராணுவ முகாமையும் அழித்து இந்திய ராணுவத்திற்கு பயத்தை காட்ட எதிரி நாட்டு படையினர் சதி திட்டம் தீட்டினாங்க. அக்காலகட்டத்தில் பெரும் பொருட்செலவுல உருவான அதிநவீன போர் விமானமான சபாஜெட் போர் விமானங்களை இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான்ல இருந்து ஏவினாங்க. சீறி பாயிர விமானங்கள் சில மணி நேரத்துல எதிரிகளை வீழ்த்திட்டு திரும்பும்னு இருமாப்போட காத்திருந்த பாகிஸ்தானுக்கு இடியாய் செய்தி வந்து இறங்குச்சு. ஆமா, தலைக்கு மேல வந்த ஆபத்தை உணர்ந்து குறித்தவராது இந்திய தாயின் வீரமகன் மதலைமுத்து சுட்டு வீழ்த்தியதுல பொறியில் சிக்கிய இரையாய் விழுந்தது ஒன்றல்ல 2 போர் விமானங்கள். ஒன்று நமது எல்லையிலும் மற்றொன்று அயல் நாட்டு எல்லையிலும் சுக்கு நூறாகி விழுந்ததும் அந்த செய்தி. அந்த வரலாற்று சாதனையை போற்றும் வண்ணமா மதலைமுத்துவுக்கு ராணுவ உயர் விருதான வீர சக்ரா விருதினை வழங்கி கௌரவித்ததோடு லால்குடி ரயில் நிலையத்துல மதலைமுத்து நினைவு தூணும் பதான்கோட் நினைவு வளைவு ராணுவ அதிகாரிகள் வளாகத்திற்கு பெயரின்றி கொண்டாடி மகிழ்கிறது. முதலா வீரசக்ரா விருது பெற்ற தமிழரான மதலை முத்துவ தமிழகமும் கொண்டாடும் வகையில லால்குடி பகுதியில நினைவு சின்னத்தோட கூடிய அவருடைய சிலையை நிறுவி முக்கிய சாலைக்கு மதலை முத்து பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கு. இந்திய ராணுவத்தை பெருமைப்படுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கும் உண்டு. இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ராணுவ வீரர்களுக்கான மிகப்பெரிய உயரிய விருதான வீரச்சக்கர விருதை பெற்ற திரு மதலைமுத்து அவர்களின் மகன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்திய திருநாட்டிற்காக இராணுவத்திலே சேர்ந்து பல்வேறு யுத்தங்களை சந்தித்தவர். 1962 ஆண்டு நடைபெற்ற சீன போரின் போது இவர் காட்டிய வீரத்தையும் தீரத்தையும் கண்ட அதிகாரிகள் இவரை வான் தடுப்பு பிரிவிற்கு மாற்றினார்கள். 1965 ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போரிலே கலாய்குண்டா விமானப்படை தளத்தை சேதமாக்கும் வகையிலே அன்றைய தினம் மிகவும் புகழ்பெற்ற சாபர்ஜெட் விமானங்களை அனுப்பி அந்த விமான தளத்தை அழித்துவிட முற்பட்டிருந்தார்கள். அப்பொழுது பணியில் இருந்த என்னுடைய தந்தையார் அவர்கள் துணிச்சலுடன் துல்லியமாக விமானங்களை சுட்டு வீழ்த்தி ஏறக்குறைய 14,500 கோடிக்கும் மேற்பட்ட ஆயுதங்களையும் 800க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களின் உயிரையும் பாதுகாத்தவர். அதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். தமிழ்நாட்டிலேயே முதலாக வீரசக்கர விருது பெற்றவர் திரு மதலைமுத்து அவர்கள். அவருக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள், பளிங்கு சிலைகள், வெண்கல சிலைகள், நினைவு வளைவுகள் போன்றவை அமைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கின்றன. லால்குடியை சார்ந்த முப்படைகளின் தளபதி மரியாதைக்குரிய மேஜர் ஜெனரல் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் தற்போது முப்படைகளின் தளபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய காலத்திலே ராணுவத்திற்கு மிக அரிய சேவை செய்து பணியாற்றிய திரு மதலைமுத்து அவர்களுக்கு அவர் சொந்த ஊரான லால்குடியிலே போர் நினைவு சின்னத்துடன் கூடிய சிலை அமைக்கவும், லால்குடி ரவுண்டானா முதல் பழைய காவல் நிலையம் வரையிலான சாலைக்கு மதலைமுத்து வீரசக்கரா சாலை என பெயர் சூட்டவும் வேண்டும் என்று பணிவோடு கோரிக்கை வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் புகழ்பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் திரு ஐயா மதலைமுத்து பற்றி பேட்டி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி. என் பெயர் ராஜமாணிக்கம். ராணுவத்திலே 18 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிருக்கேன். இப்போது லால்குடி ஜெய் ஜவான் முன்னாள் ராணுவத்தினர் நல சங்க சார்பாக நான் தலைவராக இருக்கிறேன். அந்த தலைவர் எங்கள் முறையில் ஐயா மதலைமுத்து அவர்கள் பேட்டி கொடுக்கிறேன். மதலைமுத்து அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலேயே முதல் வீரசக்கர என்ற பெருமையை வாங்கிய பெருமைமிகு முதல் இராணுவ வீரர், முதல் வீர தமிழ் மகன். 7/9/1965 வீரசக்கரம் வாங்கினார். அதுக்கு பிறகு இந்த நினைவு சின்னம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நினைவு சின்னம் வைப்பதற்கு அவருடைய மகன் ஜானுமல் அவர்கள் எடுத்த முயற்சி வீண் போகவில்லை. அதை நன்றாக செஞ்சு முடித்து இருக்கிறார். ரயில்வே மூலியமாக அது செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இன்னமும்
அவரு தந்தைக்காக வேண்டி போராடி கொண்டு இருக்கிறார். அவர் சிலை வைப்பதற்கு எங்கே வைப்பதற்கு என்று சொன்னால், லால்குடி ரவுண்டானாவில் திருச்சியிலே சரவணன் ஐயா அவர்களுடைய நினைவு சின்னம் மாதிரி லால்குடியிலே அந்த ரவுண்டானா வைக்கிறதுக்கு போராடி கொண்டு இருக்கிறோம். ஜான் மதலையும் அவருடைய மகனும் போராடி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கோரிக்கை என்னவென்று சொன்னால், அந்த ரவுண்டானாவில் மதிப்புக்குரிய சரவணன் போல அங்க ஒரு சிலை வைக்க வேண்டும். அந்த அவர் பேர்ல ரோடு, அந்த ரோட்ல இருந்து கிழக்க வரைக்கும் தெற்கு வடக்கு அந்த மேம்பாலம் வரைக்கும் மதலமுத்து சாலை என்ற பெயர் வைக்கிறதுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இது எங்களுடைய கடமை. இது அரசாங்கம் செய்யும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி கோரிக்கை வைத்து செய்வார்களானால் அது பெரிய விழாவே எடுத்து நாங்க செய்வதற்கு தயங்க மாட்டோம், செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது கவர்மெண்ட் செவி கொடுத்து செய்யும் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பேட்டி எடுக்க வந்த ஐயா அவர்கள் மேலிட வரைக்கும் அதை கொண்டு சேர்க்கும்படி மிக தாழ்மையோடு லால்குடி முன்னாள் ஜெய் ஜவான் சங்கத்தின் சார்பாக எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது எங்களுடைய தயவான கோரிக்கையும் கூட.